3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தென்காசி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அது மட்டுமல்ல, மேலும் 17 மாவட்டங்களுக்கான மழை தொடர்பான முன்னெச்சரிக்கை செய்தியையும் பார்க்கின்றோம். தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்க அதே சமயம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக சென்னை மட்டுமல்ல, புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அதேபோல அண்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பரவலாக தமிழகம் முழுவதுமே மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தற்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி என்னவென்றால், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதே சூழலில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். உங்கள் விவரம் சிவா. கோபால், வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் என்பது தமிழகத்தில் இன்று பரவலாக அதிக கனமழை, மிக கனமழை, கனமழை என்ற 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு மழை இன்று முழுவதும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில ரெட் அலர்ட் என்பது மீண்டும் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை, அதாவது அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்கான ஒரு எச்சரிக்கையை தான் வானிலை ஆய்வு மையம் வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக பெஞ்சால் புயல் தொடங்கி இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாட்கள் முதலே பரவலாக கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழை என்பது மிக கனமழை முதல் அதிக கனமழை வரை பெய்து வரக்கூடிய நிலையில மீண்டும் தென் மாவட்டங்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலான இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாமல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் தற்போது வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய விழுப்புரம், அதே போன்று கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதிக கனமழை, அதாவது மிக கனமழை பெய்வதற்கான இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இந்த மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதே போன்று திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் கனமழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரை நாளைய தினம் தமிழகத்தில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி தொடங்கி கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல கனமழைக்கான ஒரு எல்லோ அலர்ட் எச்சரிக்கையும் தற்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மிக முக்கியமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் விடுத்து வானிலை ஆய்வு மையம் தற்போது ஒரு எச்சரிக்கையாக இந்த விஷயத்தை சொல்லியிருப்பது மிகவும் அந்த 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள், மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான பகுதிகளில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் தான் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையின் மூலமாக 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை அந்த மாவட்டங்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனையே வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கையாகவே தெரிவித்திருக்கின்றது. கோபால், சிவா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி.